ஷி ஜின்பிங் எடுத்த அரசியல் நகர்வு என்ன அப்படின்னா, தன்னை வந்து மாசேடோங் மாதிரி ஒரு சோசியலிஸ்டிக் தலைவரா இந்த கார்பரேட்டுகள் எல்லாம் அரக்கர்களாக காமிச்சு, பணக்காரர்கள்லாம் வந்து ஒரு விரோதிகளாக காமிச்சு, நான் ஏழைகளுக்காக நல்லது பண்ணக்கூடியவன், நான் வந்து இந்த கரப்ஷனை ஒழிக்கிறேன், கார்பரேட் முதலாளித்துவம் ஒழிக. இந்த சமீபமா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள் எல்லாம் கூட இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும். சொல்லிட்டு கம்ப்ளீட்டா காலி பண்றாப்புல. ஜாக்மா போன்ற ஆட்கள் டோட்டலாவே காலி ஆகுறாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அக்டோபர் 2020 தான் ஜாக்மா கடைசியா ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ். ஜாக்மா அமெரிக்கால வளர்ந்த ஒரு அமெரிக்கா மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அதனாலதான் அந்த அலிபாபா அப்படின்றது இவ்வளவு பெரிய நிறுவனமா மாறுச்சு. இப்ப அமேசானுக்கும் நீங்க அலிபாபாக்கும், அமேசான் இந்தியாவுக்கும் அலிபாபாக்கும் ஒரு கம்பேரிசன் சொன்னீங்கன்னா, அமேசான் இந்தியா ஒரு வருடம் முழுக்க செய்யக்கூடிய வியாபாரத்தை அலிபாபா அவங்களுடைய சைனீஸ் நியூ இயர் அப்ப பாத்தீங்கன்னா 3 நாள்ல செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், உலகத்தையே ஆட்டி படைச்ச நிறுவனம். அவர் வந்து கடுமையா சாடி இருந்தார். அதாவது அவங்க லெவல்ல ஓரளவுக்கு அரசும் பட்டும் படாம இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரெகுலேட்டர்ஸ், இந்த லைசன்ஸ் ராஜ்னு சொல்லக்கூடிய சைனால இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த தொழில்களை வளர விட மாட்டேன்றாங்க இப்படி அப்படின்னு பேசினாரு. அதன் பிறகு அவருடைய பேரண்ட் நிறுவனமான ஆண்ட் குரூப், ஏஎன்டி குரூப், இதுதான் அலிபாபாவுடைய பேரண்ட் நிறுவனம். இவங்க ஒரு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றத கொண்டு வராங்க. நிறுவனங்கள் பங்கு சந்தையில வரதுக்கு முன்னாடி ஐபிஓ பப்ளிஷ் பண்ணுவாங்க தெரியும். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஐபிஓவா இருந்துச்சு. அது எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணி ஜாக்மா 4 வருடம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு பிறகு கடுமையான நடவடிக்கைகளை உட்பட்ட நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சென்ஸ் நிறுவனம், இந்த டிக்டாக் ஆப்பை வச்சுட்டு இருக்கக்கூடியது. 2-3 நிறுவனங்களுடைய அதிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கே போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ கார்பரேட்டுகள் கார்பரேட் ஏகாபத்தியம் ஒழிக அப்படின்னு சொல்லி இங்க எப்படி நம்ம போராளிஸ்லாம் இது பண்ணுவாங்களோ அதே மாதிரியானது அவங்க அதிபரே பண்ணாரு. பல நிறுவனங்கள் வந்து கிராக் டவுன் பண்ணப்பட்டுச்சு. பண்ண பிறகு அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு டிபிக்கல் கம்யூனிஸ்ட் சோவியத் மாடல். இது அரசாங்கமே எல்லாத்தையும் வாங்கி, அரசாங்கமே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அந்த மாதிரியான ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தது அப்படின்றத பாக்குறோம்.